இனிய தமிழ் நண்பர்களே, தெய்வீக குரல் மனித குரல் என்ற தலைப்பில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மனம் மகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன், ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை, ஓமலூர். இப்பகுதியில் நாம் திருவள்ளுவர் எழுதிய குரல்களுக்குண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம். குரலின் கருத்தும் பொருளும் கதை வடிவில் வந்தால் புரிதலுக்கு நன்றாக இருக்கும் என்பதற்கு இந்த முயற்சி. இக்காலம் மனித வாழ்வில் நடைபெறும் நிகழ்வுகளை குரலின் கருத்துக்களாக கோர்த்துள்ளதால் குரலின் கருத்துக்கள் எக்காலம் பொருந்தும் என்பதை முன் சொன்னபடி நாம் அறிந்து கொள்ளலாம். தற்போது அவர் எழுதிய புலால் மறுத்தல் அதிகாரத்தில் 8ஆம் குரல், அதாவது இது எண்ணிக்கைப்படி 258ஆம் குரல். குரல் என்னவென்றால், செயிரின் தலை பிரிந்த காட்சியார் உண்ணார், உயிரின் தலை பிரிந்த ஊன். இதன் பொருள் என்னவென்றால், பிழையற்ற அறிவினை உடையவர்கள் உயிர் பிரிந்த விலங்கின் இறைச்சியை உண்ண மாட்டார்கள். கதையை பார்ப்போம். SSS மருந்து தயாரிப்பு நிறுவனம், மருந்துகள் தயாரிப்பில் மூளையாக செயல்படும் ஆராய்ச்சி நிறுவனம். நிறுவனத்தின் மூளையாக செயல்படும் டாக்டர் ஜெகதீஷ் சிங் PhD அவருக்கு பல மருத்துவ நிபுணர்கள், மைக்ரோபயாலஜிஸ்ட் என நிறைய உதவியாளர்கள் இக்கம்பெனியில் உள்ளார்கள். அரசு சட்டப்படி பாதுகாக்கப்பட்ட இடம். ஆய்வின் போது நோய் பரவாமல் இருக்க செயல்பாடுகள் ஏற்பாடாகியுள்ளது. வெள்ளை எலி, தவளை, கினிபிக், குரங்குகள் என பலவும் ஆய்வுக்கு பயன்படுத்தப்பட்டன. ஆய்விற்கு பிறகு பல சமயங்களில் அவை அழிக்கப்பட்டு பாதுகாப்பாக புதைக்கப்பட்டன. நோய் கிருமிகளை கொல்ல ஆன்டிபயோட்டிக், பல நோய்கள் வராமல் தடுக்க தடுப்பூசிகள் தயாரிப்பு என பல ஆய்வுகள் அங்கு நடைபெறும். ஜெகதீஷ் சிங் புத்திசாலி என்பதை விட கடுமையான உழைப்பாளி. ஆய்வு நேரம் போக பெரும்பான்மையான நேரம் கம்பெனி நூலகம், நெட்டில் பிற ஆய்வு பற்றிய செய்திகள் படித்து தன்னை மேம்படுத்திக் கொள்வார். பல வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு சென்று அவர்களது ஆய்வுகளை கண்டறிந்து தனது கருத்துக்களையும் அங்கு சொல்வார். அனைவரிடமும் அன்பு, பண்பு, அரவணைப்பு காட்டுவார். ஆய்வின் போது விலங்குகளை அன்பாக மென்மையாக கையாள்வார். மனித சமுதாயத்திற்கு இந்த விலங்குகள் தங்கள் உயிரை, உடலை தியாகம் செய்கின்றன என்று அடிக்கடி கூறுவார். நாம் மனிதர்கள் அப்படி செய்ய ரெடியா, முடியுமா, சட்டம் அனுமதிக்குமா என கேட்பார். பல சமயங்களில் ஆய்வின் போது விலங்குகளின் உறுப்புகள் நோயால் பாதிக்கப்பட்டு அவை துன்பப்படும் போது வேதனைப்படுவார். ஆனால் அதே சமயம் ஒரே மாதிரியான விலங்குகளில் கூட பாதிப்புகள் ஒன்றுக்கொன்று மாறுபடுவதை கண்டறிந்தார். ஒரு சில விலங்குகள் நோயுடன் பல நாள் வாழ்வதும், ஒரு சில விலங்குகள் குறுகிய காலத்தில் அதிகம் பாதிக்கப்பட்டு இறப்பதையும் கண்டறிந்தார். இதற்கு நோய் எதிர்ப்பு சக்தியுடன் வேறு பல காரணங்களும் உள்ளன என்பார். அதை பற்றி விரிவாக ஆராய்ந்து வருகிறார். மற்றும் முக்கியமான ஒன்று, எந்த உயிரும் உடலும் நோய் பாதிக்கப்பட்டாலும் அவை ஆரோக்கியமாக இருந்தாலும் அவைகளின் நோய் பரப்பும் தன்மை மாறாது என்பார். இதனாலேயே வெளிநாடுகள் செல்லும் போதும் புலால் உண்ணுவதை மறுத்து விடுவார். மற்றவர்கள் பாதுகாப்பான உணவு என்று கூறினாலும் சிரித்துக் கொண்டே மறுத்து விடுவார். எந்த உடலிலும் உயிர் பிரிந்துவிட்டால் உடனே அதன் உறுப்புகளில் நோய் கிருமிகள் தாக்குதல் நடத்த அவை அழுகி போகும் தன்மை அடைகின்றன. அதனால் எந்த நிறுவனமும் உபசாந்தி தான் என்று ஜெகதீஷ் சிங் கூறுவார். பட்டினி கிடந்தாலும் அசைவம் உண்ண மாட்டார். மற்றொரு முக்கிய காரணம் அவரது முந்தைய இழப்புகள். அவர் தம் இளம் வயதில் கிராம வாழ்வில் மருந்துகள், மருத்துவம் அதிகம் வளராத சூழலில் பன்றிக் காய்ச்சல், பிளேக் போன்ற நோய்களால் தன் பெற்றோர், உறவு, நண்பர்கள் என அனைவரையும் இழந்து அனாதையாக வாழ்ந்த கொடுமை அவருக்கு நினைவில் உள்ளது. தூரத்து வெளி உறவினர் தயவால் வளர்ந்து இன்றைய நிலையில் உள்ளார். அதேபோல் சில அசைவ உணவகங்கள் மூலமாக அவ்வப்போது வியாதிகள் பரவி மக்கள் பாதிப்படைந்தது அவர் மனதை பெரிதும் பாதித்து விட்டது. அனாதையான அவர் பலமுறை குருத்வாரா, பல இந்து கோயில் சென்று அமைதியாக பிரார்த்தனை செய்து தன் மனதை தைரியப்படுத்திக் கொள்வார். உழைப்பால், பண்பால், அறிவால் முன்னேறிய அவர் திருமணம் முடிந்தவுடன் மனைவி குஜ்ரி சிங்கிடம் சொன்னது அசைவம் தவிர்ப்பது பற்றிதான். அவரும் ஒத்துழைக்க அவரது மகனும் மகளும் கூட அப்படியே வளர்ந்தனர். பிறகு அவரை கேலி பேசும்போது, வனத்தில் மாமிசம் உண்டு வாழும் புலி, சிங்கம், சிறுத்தை போன்ற விலங்குகள் கூட தான் வேட்டையாடியதையே உண்ணும், பிற வேட்டையாடி இறந்த இறைச்சியை தொடாது.
பசிக்காக உண்ணுமே தவிர ருசிக்காக அவை உண்ணாது. யானையை விட பலசாலி மிருகம் உண்டா? அந்த யானைகள் சைவ பிராணிகள் தானே. மனிதர்கள் வாழ்வதற்காக அல்ல, சுவைக்காக இறைச்சியை பயன்படுத்துவது உயிரின கொலை. பலசாலி பலம் மற்றவரை கொல்லும் தவறான செயல் என்பார். அறிவு, பலம், ஆரோக்கியம், பண்பாடு ஆகும் சைவ உணவில் கிடைப்பதா கூறுவார். ஆனால் அவரது ஆய்வு நண்பர்கள் பலரும் சைவ உணவில் ஒரு சில சக்தி பொருட்கள், உதாரணமாக வைட்டமின் B12, அப்புறம் வைட்டமின் D, வேறு ஒரு சில சக்தி பொருட்கள், இம்மாதிரி சக்தி பொருட்கள் குறைவாக உள்ளதை ஆதாரப்பூர்வமாக எடுத்து காட்டுவார். அதை அவர் சிரித்துக்கொண்டே கேட்டுக்கொண்டு, அதாவது நான் எடுக்கும் உணவு என்னுடைய உடல் சூழ்நிலைக்கு சரியாக உள்ளது, வேண்டுமென்றால் நான் சப்ளிமெண்ட்ஸ் கூட அதுக்காக எடுத்துக்கொள்கிறேன். இதற்காக நான் ஒரு உயிரை தியாகம் செய்து அதனுடைய இறைச்சியை சாப்பிட வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. ஒரு இந்த மாதிரி ஒரு படிப்பு படித்துள்ளதால் அதை அறிந்து அதற்கு தகுந்த மாதிரி நான் நடந்து கொள்ளவும் ஆசைப்படுகிறேன். அதாவது சயின்ஸ் அப்படி சொன்னாலும் நாம் ஒரு சிலவற்றை சிந்தித்து நாம் மாற்றிக்கொள்ளலாம், ஆரோக்கியமாகவும் வாழ முடியும் என்று அவர் கூறி மற்றவர்களை சமாளித்து அனுப்பிவிடுவார். அவர் வேணுங்கிற போது அவர் சொன்னபடி அவர் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கொள்வார், ஆகாரத்தை நல்லபடி பார்த்துக்கொள்வார். நல்லபடி அவருடைய ஒரு ஆய்வுகள் நடந்து வந்தது, தொழில் நடந்து வந்தது. இத்துடன் இக்கதை முடிகிறது. அன்பு நண்பர்களே, வாழ்க்கையில் அசைவம் என்ற ஒன்று இப்பொழுது தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. மற்ற ஆய்வு நண்பர்கள் இந்த கதையில் சொன்னபடி ஒரு சில ஒரு சில உடலுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது. இல்லை அவை பற்றாது என்ற சூழ்நிலையும் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அது நம்ம முடிந்தவரை நமக்கு கிடைக்கிற உணவில் சரி செய்து கொள்ள பார்க்கிறோம். அதற்காக மாமிசம் இதற்காக உண்கிறேன் என்று சொல்வதிலும் ஒரு சில பிரச்சனைகள் உள்ளன. அதனால் இதில் உள்ள அந்த காலத்து பெரியவர்கள் இருக்க குணம் மனிதனை கொண்டு செய்த ஒரு செயல்பாடுகளும் இதில் கலந்துள்ளது என்பதையும் நாம் உணரலாம். மொத்தத்தில் அசைவம் என்பது ஒரு விருப்ப பொருள், தேவை பொருள் என்பதை விட விருப்ப பொருள். ஆனால் அதையும் நாம் ஒரு அளவில் சாப்பிட்டால் உடலுக்கு நல்லது என்ற பல சூழ்நிலைகளும் மருத்துவத்திலும் ஆரோக்கியத்திலும் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இதை நாம் சிந்திக்க வேண்டும் என்று வள்ளுவர் இக்குறள் மூலம் வலியுறுத்த முயல்கிறார். இத்துடன் இக்கதை முடிகிறது. வேறொரு குரலுடன் அதன் கருத்துடன் பொருளுடன் கதையுடன் மீண்டும் உங்களை சந்திக்க விரும்பும் டாக்டர் எம். சந்திரசேகரன், ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை, ஓமனூர். இக்கதையில் வரும் நிகழ்வுகளும் கருத்துக்களும் பொருளும் யாவும் கற்பனையானவை, யாரையும் எதையும் குறிப்பிடுவதல்ல. அவை கதை சொல்ல வந்தவை. இக்கதையில் வந்த படங்கள் வலைதளத்தில் எடுக்கப்பட்டவை. அதை படித்தவருக்கு எங்களது மனமார்ந்த நன்றி உரித்தாக. இக்கதையினை மற்றவருக்கு அனுப்பி இலக்கிய சேவை செய்த கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க திருவள்ளுவர், வாழ்க திருவள்ளுவர் எண்ணங்களும் செயல்களும். வணக்கம்.